Hi friends, welcome to Chemmozhi kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அரிசி பாயசம் பாப்போம். பாக்கும்போதே சாப்பிட தோணும். ரொம்ப சூப்பரா ஈஸியா செஞ்சிரலாம். எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துர்க்கேன். அதை குக்கர்ல வேக வச்சிரலாம். ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் குலைவாக வேகும். பாயசத்துக்கு வந்து குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும், வரையாக இருந்தால் நல்லா இருக்காது. நான் 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது லோ ஃப்ளேமில் ஒரு விசில் இல்லைனா 2 விசில் வைங்க, நல்லா குலைவாக வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா இவ்வளோ குலைவாக இருக்குல்ல, இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வருது. இப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இது 1 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. நம்ம சாதம் குக்கரில் வேக வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிண்டி விடுங்க. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் அப்படியே கிண்டி விடுங்க. அப்படியே சாதம் வந்து அப்படியே உதிரி உதிரி ஆகிடும். நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் அரிசின்னு சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து 100 கிராமு. அதனால் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் 200 கிராம் எடுத்திங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாலும் சாதமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கட்டி இல்லாமல். பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குல்ல. இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலும் சாதமும் சேர்ந்து கொதி வருதில்ல, அந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக ஜீனி வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லாமே நான் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல, அதில் போய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லாவே திக்காகிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் தோணுதில்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.